ஃபெதர் ஃப்ரெண்ட்ஸ். ஒல்லி ஒரு பெரிய கருவேல மரத்தில் வாழ்ந்த ஆந்தை. அவர் புத்திசாலியாகவும் பெருமையாகவும் இருந்தார், ஆனால் தனிமையாகவும் இருந்தார். அவரது எண்ணங்களையும் உணர்வுகளையும் பகிர்ந்து கொள்ள அவருக்கு நண்பர்கள் இல்லை. அவர் தனது இரவுகளை எலிகளை வேட்டையாடினார் மற்றும் அவரது வசதியான கூட்டில் தூங்கினார். பாலி ஒரு பெட்டிக் கடையில் வசித்த ஒரு கிளி. அவள் வண்ணமயமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தாள், ஆனால் சலிப்பாகவும் இருந்தாள். உலகத்தை ஆராய்வதற்கும் வேடிக்கை பார்ப்பதற்கும் அவளுக்கு சுதந்திரம் இல்லை. மக்கள் சொல்வதை திரும்ப திரும்ப கூறிக்கொண்டும் இரவுகள் பறந்து செல்வது போன்ற கனவுகளுடனும் அவள் நாட்களை கழித்தாள். ஒரு நாள் இரவு ஒல்லி உணவை தேடி நகரத்தின் மீது பறந்து கொண்டிருந்தது. ஜன்னலிலிருந்து ஒரு பிரகாசமான ஒளி வருவதை கண்டார். அவர் ஆர்வமாக இருந்தார், அதை பார்க்க முடிவு செய்தார். ஜன்னல் ஓரத்தில் இறங்கி உள்ளே எட்டி பார்த்தான். உள்ளே கிளியுடன் ஒரு கூண்டு இருப்பதை கண்டார். கிளி தூங்கிக் கொண்டிருந்தது, ஆனால் அவள் அழகாக இருந்தாள். ஒல்லி தனது இதயத்தில் ஒரு விசித்திரமான உணர்வை உணர்ந்தார். அவளிடம் பேச விரும்பினான். தன் கொக்கினால் ஜன்னலை தட்டி, "ஹலோ, விழித்திருக்கிறாயா?" என்று கிசுகிசுத்தான். சத்தம் கேட்டு திடுக்கிட்டு எழுந்த பாலி ஜன்னலுக்கு வெளியே ஒரு ஆந்தையை பார்த்தாள். அவள் பயமாகவும் கோபமாகவும் இருந்தாள். தன்னை சாப்பிட விரும்பும் வேட்டையாடும் விலங்கு என்று அவள் நினைத்தாள். "போய், அசிங்கமான ஆந்தை, என்னை விட்டுவிடு." ஒல்லி அவள் வார்த்தைகளால் காயப்பட்டு பறந்துவிட்டாள். அவர் வருத்தமடைந்து நிராகரித்தார். அவள் ஏன் தன்னிடம் இவ்வளவு முரட்டுத்தனமாக நடந்து கொள்கிறாள் என்று அவன் யோசித்தான். மறுநாள் இரவு ஒல்லி மீண்டும் ஜன்னலுக்கு வந்தாள். அவர் மீண்டும் முயற்சிக்க விரும்பினார். அவள் தன்னிடம் இனிமையாக இருப்பாள் என்று நம்பினான். அவர் ஜன்னலை தட்டி, "ஹலோ, நாம் நண்பர்களாக இருக்கலாமா?" பாலி அவனுடைய விடாமுயற்சியால் கோபமடைந்து, "இல்லை, நாங்கள் நண்பர்களாக இருக்க முடியாது. நீ ஆந்தை மற்றும் நான் ஒரு கிளி, நாங்கள் வேறு, நாங்கள் ஒன்றாக இருக்கவில்லை. இப்போது போய் விடுங்கள், மீண்டும் என்னை தொந்தரவு செய்ய வேண்டாம்." ஒல்லி ஏமாற்றமடைந்து பறந்து சென்றாள். அவர் கோபமாகவும் விரக்தியாகவும் உணர்ந்தார். அவள் ஏன் இவ்வளவு பிடிவாதமாக இருக்கிறாள் என்று யோசித்தான். மறுநாள் இரவு ஒல்லி மீண்டும் ஜன்னலுக்கு வந்தாள். கருத்து வேறுபாடு இருந்தாலும் நண்பர்களாக இருக்கலாம் என்று நினைத்தான். அவர் ஜன்னலை தட்டி, "ஹலோ, நான் உங்களுக்கு ஏதாவது காட்ட வேண்டும், தயவுசெய்து என்னுடன் வாருங்கள்" என்று கிசுகிசுத்தார். பாலி அவரது வாய்ப்பை கேட்டு ஆர்வமாகி, "என்ன காட்ட வேண்டும்? என்னை எங்கு அழைத்து செல்ல விரும்புகிறீர்கள்?" "ஒல்லி, உனக்காக நான் ஒரு ஆச்சரியம் வைத்திருக்கிறேன். என்னை நம்புங்கள், உங்களுக்கு பிடிக்கும். என்னை பின்தொடரவும், நான் உங்களுக்கு காட்டுகிறேன்." பாலி தயங்கினாள், ஆனால் அவள் சலிப்பாகவும் சாகசமாகவும் இருந்தாள். ஒரு வாய்ப்பு எடுத்து அவன் மனதில் இருப்பதை பார்க்க முடிவு செய்தாள். அவள், "சரி, நான் உன்னுடன் வருகிறேன், ஆனால் என்னை காயப்படுத்தவோ சாப்பிடவோ கூடாது என்று நீங்கள் சத்தியம் செய்ய வேண்டும்." "ஒல்லி, நான் உன்னை துன்புறுத்தவோ சாப்பிடவோ மாட்டேன். நான் உன் நண்பனாகவே இருக்க விரும்புகிறேன்" என்று உறுதியளித்தாள். பின்னர் அவர் தனது கொக்கை பயன்படுத்தி கூண்டை திறந்து அவளை விடுவித்தார். பின்னர் ஜன்னல் வழியே பறந்து சென்று அவள் தன்னை பின்தொடர்வதற்காக காத்திருந்தான். பாலி அவரது வலிமை மற்றும் திறமையால் வியப்படைந்தார். பின் ஜன்னலுக்கு வெளியே பறந்து அவனுடன் சேர்ந்தாள். அவர்கள் ஒன்றாக நகரத்தின் மீது நிலவொளியின் கீழ் பறந்தனர். ஒல்லி இரவின் காட்சிகளையும் ஒலிகளையும் அவளுக்கு காட்டினாள். அவர் அவளுக்கு நட்சத்திரங்களையும் சந்திரனையும் கட்டிடங்களையும் பாலங்களையும் கார்களையும் மக்களையும் காட்டினார். அவளுக்கு பிடித்த இடங்களையும் பொருட்களையும் காட்டினான். பாலி அவரது அறிவு மற்றும் ஞானத்தால் ஈர்க்கப்பட்டார். அவள் அவனிடமிருந்து நிறைய கற்றுக்கொண்டாள், அவனுடைய சகவாசத்தை அனுபவித்தாள். பேசி சிரித்து மகிழ்ந்தனர். தங்களுக்குள் நிறைய ஒற்றுமைகள் இருப்பதை அவர்கள் கண்டுபிடித்தனர். அவர்கள் இருவரும் பறப்பதற்கும் ஆராய்வதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் கண்டுபிடிப்பதற்கும் கேலி செய்து விளையாடுவதற்கும் விரும்பினர். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்கள் வேறுபட்டவர்கள் அல்ல என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். அவர்கள் இருவரும் மகிழ்ச்சியாகவும் சுதந்திரமாகவும் இருக்க விரும்பும் பறவைகள். அவர்கள் நண்பர்களாகி காதலித்தனர். அவர்கள் ஒன்றாக தங்கி அவரது கருவேல மரத்தில் வாழ முடிவு செய்தனர். அவர்கள் மகிழ்ச்சியாகவும் நன்றியுடனும் இருந்தனர். மோரல் ஆஃப் த ஸ்டோரி: பன்முகத்தன்மையின் அழகையும் எதிர்பாராத நட்பில் காணப்படும் வலிமையையும் கதை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. வேறுபாடுகளை புரிந்துகொள்வதும் ஏற்றுக்கொள்வதும் ஆழமான தொடர்புகளுக்கு வழிவகுக்கும், வாழ்க்கையை வளமாக்கும் என்று இது கற்பிக்கிறது.
ஆந்தை மற்றும் கிளி ஆகியவை வெவ்வேறு பின்னணிகள் மற்றும் குணநலன்களை கொண்ட தனிநபர்களிடையே ஒற்றுமை எவ்வாறு மகிழ்ச்சியை கொண்டுவரும் என்பதை கதை எடுத்துக்காட்டுகின்றன.